இங்கே அபுதாபியில் பஸ் ட்ராவல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. நம்ம வந்து எப்படி பஸ்ஸில் போகிறது, பஸ் கார்டு, பஸ் ரீசார்ஜ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஷாபியா டோல் அப்படின்ற இடத்துல இருக்கேன். இது வந்து முசஃபாவில் ஒரு இடம். ஸோ இதே மாதிரி நிறைய ஷாபியா 11, எம்பிசி ஜோன் அப்படின்னு நிறைய ஜோன் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போது ஷாபியா 12ல் இருக்கிற எம்பிசி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு கார்டெல்லாம் வாங்குவோம். இதுதான் வந்து எம்பிசி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ஒரு மெயின் டெர்மினலு. லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிக்கெலாம் இந்த இடத்துலேருந்து நமக்கு பஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாய், அதுக்கப்புறம் ருவைஸ்க்கெலாம் இங்கேருந்து பஸ் இருக்கும். இந்த மாதிரி மெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இந்த அபுதாபி பஸ் கார்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அபுதாபியில் யூஸ் பண்ணுற கார்டுக்கு பேர் வந்து ஹஃபீலத்து. இங்கே இருக்கிற கியாஸ்க்லேயே வந்து நம்ம அந்த கார்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கார்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்டு ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். நம்ம டல்மா மால் போகிறதுக்காக ஒரு இடத்துல போய் நம்ம ஏறணும். அதாவது இங்கேருந்தே பஸ் டைரெக்டாக டல்மா மால் போகாது. ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து பஸ் இருக்குது. அப்புறம் புது கார்டு எப்படி வாங்குறதுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அங்கேருந்து டைரெக்டாக டல்மா மாலுக்கு பஸ் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் தூரம் நடந்து மெயின் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக டல்மா மாலுக்கு பஸ் இருக்குது. நமக்கு இந்த மெயின் ரோட்டில் நமக்கு டைரெக்டாக அந்த மாலுக்கே பஸ் இருக்குது. ஸோ அந்த ஹானர்னு போட்டிருக்குல்ல, ஹானர், அங்கே வந்து நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம போகணும். எப்படி பஸ் ஏறுறது, கார்டு எப்படி டேப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம எடுத்தோடனே இங்கே ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட முடியாது. அதுக்குன்னு ஜீப்ரா க்ராசிங் இருக்கும், அதில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த சிக்னல் கிட்ட நமக்கு ஜீப்ரா க்ராசிங் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு க்ரீன் சிக்னல் விழுந்தோடனே நம்ம க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். ஸோ இல்லைனா ஃபைன் ஹெவியாக போட்டுருவாங்க நமக்கு. இதுதான் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் அந்த பஸ்ஸு வரும். கார்டெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெயில் அடித்ததுனால நாங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்திருக்கோம். வேறு ஒரு பஸ் வந்திருக்கு. இது நம்ம டல்மா மால் போகாது. நம்ம இப்போ தான் கூகுளில் பார்த்து செக் பண்ணோம். இப்போ நம்ம கூகுளில் பார்த்து எந்த நம்பர் பஸ் போகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நிறைய ஏரியாவுக்கு போகக்கூடிய நம்பர்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ்ஸு வருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவைலாம் நமக்கு பஸ்ஸு கிடச்சிரும் இந்த அபுதாபி முசஃபாவில். ஸோ நம்ம போகக்கூடிய பஸ் வந்து 101 நம்பர். ஸோ அதுக்குள்ளே போய் எப்படி இருக்குது, எப்படி டேப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு கார்டு வேணும். ஸோ எல்லாருக்குமே அந்த கார்டை வச்சு டேப் பண்ணால் தான் வந்து நமக்கு டிக்கெட் எடுத்த மாதிரி. ஸோ டேப் பண்ணால் நம்மளுக்கு அந்த எங்கே போய் இறங்குறோமோ அங்கே வரைக்கும் நமக்கு சார்ஜ் கணக்கில் ஆகிடும். ஸோ நம்ம டேப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே உட்காந்தாச்சு. அந்த கார்டு ரீடர் மிஷினில் வந்து நம்ம கார்டை வந்து கரெக்டாக டேப் பண்ணணும், இல்லைனா அது வந்து ரீட் பண்ணாது. நம்ம எந்த ஸ்டாப்பில் இருக்கோம், இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்க்ரீனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது எந்த ஸ்டாப்பில் இறங்கணுன்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாப்பில் இறங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும். நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னா அந்த பட்டன் அமைக்கி டிரைவருக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ அவர் வந்து நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இறக்கி விடுவார். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டேப் அவுட் பண்ணிவிட்டு இறங்கணும். ஏறும்போது டேப் இன் பண்ணணும், இறங்கும்போது டேப் அவுட் பண்ணணும். நீங்கள் இறங்கும்போதும் அந்த கார்டை வந்து அந்த ரீடரில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அது உங்களுக்கு வந்து பைசாவை டிடெக்ட் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டிடும். எங்களுக்கு மொத்தம் 6 ஸ்டாப் இருந்தது நடுவில். இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து இங்கே டல்மா மால் வர வரைக்கும். ஸோ 2.17 dirhams கட்டாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து 2 dirhamsக்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 ஃபில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை ஸ்டாப்கள் தள்ளி நீங்கள் இறங்குறீங்களோ அத்தனை dirhams வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 dirhamsக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த பஸ்ஸோட ரன்னிங் லென்த்தை பொறுத்து. டல்மா மால் வந்த வேலை முடிஞ்சு ஷாப்பிங்லாம் கிளம்புறோம். ஸோ அதே மாதிரி அதே பஸ் ஸ்டாண்டில் நமக்கு எந்த பஸ் போகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி நம்மளோட லொக்கேஷனுக்கு போகலாம்.
ஸோ இதுதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ் இந்த பஸ் ட்ராவலு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து அபுதாபி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு அஃபிலட் கார்டு தான் மெயினு. ஸோ அது இருந்தால் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அபுதாபியில். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.